1000 ஆண்டுகள், 6 பெரும் நிலநடுக்கங்கள், இதெல்லாம் தாண்டி நிக்கிற தஞ்சை பெரிய கோயில் எப்படி கட்டப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா? பல கதைகள் இத பத்தி உலவிட்டு இருந்த சூழல்ல தான் அந்த கல்வெட்டு கண்டுபிடிக்கப்படுது. தஞ்சை பெரிய கோவிலை கட்ட முடிவு பண்ண ராஜராஜ சோழன் குஞ்சரமல்லன் ராஜராஜ பெருந்தச்சன்கிற ஒரு புகழ்பெற்ற கட்டடக்கலை நிபுணரை நியமிக்கிறாரு. பெருந்தச்சன் தஞ்சை பெரிய கோவிலுக்கான வரைபடத்தை தயார் செய்யறாரு. அடுத்த கட்டமா அவங்களுக்கு தேவைப்பட்ட முதல் மூலப்பொருள் கற்கள். சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் திருச்சியில இருந்த மாமலைங்கிற ஒரு ஒற்றை மலையை உடைச்சு கிட்டத்தட்ட 1,30,000 டன் கிரானைட் கற்களை 1000 யானைகளை கொண்டு இழுத்துட்டு வர்றாங்க. அப்படியே கோவில் கட்டுறதுக்கான அடித்தளம் போடப்படுது. அடித்தளத்துக்காக தோண்டப்பட்ட குழியோட உயரம் வெறும் 5 அடி. 216 அடி உயரம் உள்ள ஒரு கோவிலை கட்டுறதுக்கு வெறும் 5 அடியில் அடித்தளம் போடப்பட்டதா? ஆமாங்க, அதுக்கு முன்னோர்கள் பயன்படுத்தின முறைதான் கயிற்று கட்டில் முறை. இந்த முறைப்படி கீழே இருந்து மேலாக கற்கள் ஒரு நூலளவு இடைவெளியோட அடுக்கப்படும். கற்களோட கனத்துல இந்த இடைவெளி இறுகி கட்டடம் உறுதியடையும். 1000 வருஷங்களான தஞ்சை பெருவுடையார் கோவிலோட உறுதிக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம்.